ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். நேற்று தமிழக வெற்றி கழகம் பார்த்தோம்னா கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒன்று நடத்தியிருந்தாங்க. அதில் லயோலாமணி, ஆதவ அர்ஜுனா அப்படின்னு பல பேர் பேசியிருந்தாங்க. இந்த ஸ்பீச்செல்லாம் வைரல் ஆச்சு அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ அங்கே பார்த்தோம்னா ஆதவ அர்ஜுனா பேசின விஷயம் வந்து கொஞ்சம் வைரலாக மாறிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, குரான் மேலே சத்தியம் பண்ணி சொல்கிற எந்த காலத்திலும் பிஜேபியோட நாங்கள் கூட்டணி கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்லிட்டாரு. இதையெல்லாம் விட ஒரு சில பேர் கேட்டு இருப்பாங்கள்ல, அந்த திமுகவை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அதிமுகவையே கேள்வி கேட்கறதே இல்லை அப்படின்னு. அதிமுகவை கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா அதுக்கு உண்டான ஆணிவேரே பார்த்தோன்னா போயிருச்சு, அதில் பேசுறதுல எந்தவித பிரயோஜனமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. எம்ஜிஆர் அவர்கள் என்ன கொள்கையை முன் வச்சாரோ அதே கொள்கையை ஜெயலலிதா அவர்கள் எடுத்து நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து பிஜேபி கூட கூட்டணியே கிடையாது, நான் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அந்த தப்பு பண்ணிட்டு இனிமேல் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் அடுத்ததான் வந்து எடப்பாடி அவர்கள் பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாரு. அது எல்லாத்தையும் தாண்டி அதிமுகவில் இருக்கிற பல தொண்டர்கள் பார்த்தோன்னா தாவேக்காக்கு சேர்ந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாரு. ப்ளஸ் வந்து எடப்பாடி அவர்களை பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது, அவர் பார்த்தோன்னா இந்த கட்சி கண்டிப்பாக கொண்டு போக மாட்டார் அப்படின்னு ரஞ்சித்து ஆதவ அர்ஜுனோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு. கண்டிப்பாக அது வந்து தோல்வியில் தான் முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். பிஜேபி எதுக்கிறதுனாலே அதிமுகவும் பார்த்தோன்னா தோல்வி தான் அப்படின்ற மாதிரி தான் தாவேக்கா சொல்ல வந்துச்சு. அதே தான் ஆதவ அர்ஜுன் நேற்று பேசியிருந்தார். ஸோ என்ன சொல்கிறது, ஒரு மிகப்பெரிய கட்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இருக்கிறப்ப அதை பேசி பிரயோஜனமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் இன்னொரு சைடு என்ன அப்படின்னு பார்த்தா, நேற்று வந்து இந்த வைஷ்ணவி தளபதி விஜய் அவர் மேலேயும் தளபதி விர்ச்சுவல் வாரியர்ஸ் இவங்க எல்லாரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நேற்றே நம்ம பார்த்துருந்தோம். ஏமா கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீ ஒழுக்கமாக இருக்கியா, நீ என்னென்ன பண்ணியிருக்க பாரு அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை யாராவது பார்க்கலாம் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் பார்த்தோன்னா நேற்று அந்த கொள்ளை விளக்க பொதுக்கூட்டம் நடக்கிறப்ப கரெக்டாக இந்த பொண்ணு பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. இதை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டதோட மட்டும் இல்லாமல் ட்விட்டரில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, டிவிக்கே அபியூஸ் உமன் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை திமுக நபர்கள் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா தாவேகா தொண்டர்கள் டிஎம்கே அபியூஸ் உமன் அப்படின்னு இவங்க ஒன்று ட்ரெண்ட் பண்ணுறாங்க. நோ ஓட் ஃபார் டிவிகே அப்படின்னு இன்னொன்று, நோ ஓட் ஃபார் டிஎம்கே அப்படின்னு இவங்க ஒன்று அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதுக்கு முழுக்க யார் காரணம் அப்படின்னா, இந்த வைஷ்ணவி கொளுத்தி போட்டு போயிடுச்சு, பயங்கரமாக பற்றிச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இதில் இந்த திமுக நபர்கள் என்ன நினச்சிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த மாதிரி நேரத்தில் இதை எடுத்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து டிவிக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பெயர் ஏற்படும் அப்படின்னு தப்பாக கணக்கு போட்டாங்க. இவங்க சைடு பேசுனாங்க அப்படின்னா திமுக சைடு டிவிக்கே வந்து அடிக்க தானே செய்வாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திமுக இது நாள் வரைக்கும் பண்ணது என்னென்ன அப்படிங்கிறத எடுத்து சோசியல் மீடியாஸில் ஷேர் பண்ணி அவங்கள அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட எனக்கு தெரிஞ்சு டிவிகே பாய்ஸ் வந்து நேற்று அடி கம்மி தான். ஏன்னா அவங்க பார்த்தோன்னா இந்தியா லெவல் வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணுற அளவுக்கு பார்த்தோன்னா வச்சிருக்கக்கூடிய நபர்கள் தான். டிஎம்கே விட பார்த்தோம்னா டிவிக்கோட ஐடிவிங்க அப்படி தான் இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இது பண்ணல. ஆனால் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோட வைரலாக இருக்கும். அதில் திமுகவில் இருக்கிற தொண்டன்லேருந்து எம்எல்ஏ அமைச்சர்கள் வரைக்கும் பார்த்தோன்னா யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, என்னென்ன உமன்ஸ் கிட்ட பார்த்தோன்னா என்ன அத்துமீறி நடந்தாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்தோன்னா எடுத்து போட்டாங்க. இது போயிட்டு இருந்துச்சு. தாவைகளை பார்த்தோன்னா இந்த மாதிரி ட்விட்டரில் பார்த்தோன்னா வைஷ்ணவி திட்டுறது, மற்ற பெண்களை பார்த்தோன்னா திட்டுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இவங்களோட ஸ்பீச் இருந்துச்சு. நீங்கள் அதை எல்லாத்தையும் தாண்டி பார்த்தோன்னா இன்னும் வேறு ரகத்தில் பண்ணிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் அப்படின்னு திமுகவை எடுத்து செஞ்சு விட்டாங்க பசங்க. அதான் உண்மை. பொறுப்பில் இருக்கிறவங்க, மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறவங்களே பார்த்தோன்னா இந்த மாதிரியான உமன்ஸ் அபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிவிக்கேன்னு ஆட்சிக்கு வரல, யாருக்கிட்டே அதிகாரம் கிடையாது, பதவியும் கிடையாது. ஸோ அந்த லெவலில் இருக்கிறப்பே இவங்க வந்து டிவிக்கேவை சொல்லும்போது டிஎம்கேல முக்கியமான பதவியில் இருக்கிறவங்க பண்ணிட்டு இருக்காங்க, ஆட்சியில் இருக்கிற நீங்களே பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணது பார்த்து தான் சரியா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது இவங்க பண்ணது இவங்க சொல்கிறது, இவங்க பண்ணது இவங்க சொல்கிறது. ஆனால் ரெண்டு பேர் சைடும் தவறு இருக்குது, இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் இது ஒரு விஷயமா எடுத்து பார்த்தோம்னா பேசிகிட்டு இருந்தாங்கல்ல நேற்று, அதுக்கு பார்த்தோன்னா திமுக தான் மெயின் காரணம். ஆனால் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியாக திமுக இருக்குதுல்ல, அந்த கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சட்ட ஒழுங்கு எப்படி சரியாக இருக்கும்? இதை பார்த்தோன்னா யார் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள். அவரது கட்சியில் இருக்கிற பல நபர்கள் இந்த மாதிரி தான் இருக்காங்க, இந்த மாதிரியான வழக்கில் சிக்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஆட்சி நடத்துகிறாங்களா என்ன நடத்துகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல, அது பயங்கரமாக வருது. அப்புறம் எந்த ஸ்டேஜ் ஏறினாலும் பார்த்தோன்னா ஆபாசமாக பெண்களை பேசுறது, இந்த சைவம் வைணவம் அப்படின்னு இந்த பொன்முடி பேசுறது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, ஒன்றும் நல்லா கிடையாது. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி எல்லாம் பார்த்தோன்னா பெண்களை வந்து ரொம்ப கேவலமாக தான் பேசுவாப்புல, பெண்களை மீன் பண்ணி தான் பார்த்தோன்னா வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாப்புல. அதெல்லாம் அந்த மேடையில் உட்காந்துருக்கிற பெண்களே கேட்டு சிரிச்சிட்டு இருப்பாங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆபாசம் அப்படின்றதுக்கு அடையாளமாக இருக்கிறதே திமுக பேச்சாளர்கள் தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஃபேன்ஸ் பார்த்தோன்னா ட்விட்டரில் கமெண்ட் போடுறதுக்கும் சோசியல் மீடியாஸில் பேசுகிறதுக்கும் இவங்க ஸ்டேஜ் ஏறி பார்த்தோன்னா மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிற நபர்கள் பேசுகிறதும் ஒன்று அப்படின்ற மாதிரி இந்த திமுக தற்கொலைகள் பார்த்தோன்னா நம்பிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளோட கேள்வி. இதில் பார்த்தோன்னா நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் வேறு யூடியூப்பில், அதுக்கு முன்னாடி திமுக என்னென்ன பண்ணியிருக்குது அப்படிங்கிறத எடுத்து போட முடியுமா அப்படின்னா போட மாட்டாங்க. அது பார்த்தோன்னா அதையெல்லாம் தாண்டி போயிட்டுருக்கு. இவங்க ஏதோ யோக்கியமாக இருக்கிற மாதிரியும் டிவிக்கே மட்டும்தான் அந்த தமிழக அரசியலில் பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுற மாதிரியும் பேசுறது. தப்புனா ரெண்டு சைடும் பேசணும்ல, அதை விட்டுறது.
ஆனால் விஜய் மட்டும் பேசுறது. இதுதான் இவங்களோட நிலைப்பாடு. இதுக்காக தான் நேற்று கையில் எடுத்திருக்காங்க. ஆனால் நம்ம பசங்க சும்மா விடுவாங்களா? நீங்கள் எந்த வழியில் போனாலும் நாங்கள் அதே வழியில் வருவோம் அப்படின்னு அவங்களும் பார்த்தோன்னா அதை பேசி யார் யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உள்ளே வந்து கொண்டு வந்து சொல்லிவிட்டாங்க. அது ஒரு சைடு போயிட்டு இருந்துச்சு. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பார்த்தோன்னா வந்து சேரெல்லாம் பசங்களாம் தலையில் எடுத்து வச்சு நின்று இருந்தாங்க மழை வரும் அப்படின்னு. அது அப்படின்னு தவறான விஷயம் கிடையாது. மழை வரும்னா நனையக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சுருக்குறாங்க. இப்போ அதில் என்ன தவறு? சரி, அது கூட விடுங்க. அங்கே வந்து தேங்காயை வச்சு பார்த்தோன்னா ஒரு சூடத்தை கொளுத்தி மழை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க, வினோதமான பூஜை அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லிட்டாங்க. இதை எடுத்து இந்த திமுக நபர்கள் பார்த்தோன்னா பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க உடனே. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெரியார் கொள்கை தலைவராக ஏற்றிருக்கிற பகுத்தறிவாளிகள் பார்த்தோன்னா பண்ணுற வேலையை பாருங்கள், பெரியாரை பக்கத்தில் வச்சுட்டு அப்படின்னு வேற கலாய்க்கிறாங்க. அது பண்ணாதான் மழை வராது இல்லைன்னா வரும் அப்படின்றதெல்லாம் கணக்கு கிடையாது. அது வந்து அந்த இடத்துல தேவையில்லாத ஒரு விஷயம் தான். அது தாவகக்காரங்க பண்ணியிருக்கக்கூடாது. அது பண்ணது எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று பேசும் பொருளாக மாறும். அது தேவையில்லாத ஒன்று தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவங்க எதுக்காக பண்ணாங்க அப்படின்னா, மழை வருது அப்படின்றக்காக நிறைய பேர் எங்கேயாவது போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றக்காக பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் எப்படி பண்ணாலும் அந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் வேஸ்ட் தான், அதில் ஒரு யூஸும் கிடையாது. சரி, ஓகே, இவங்க ஒரு சைடு பண்ணிட்டாங்க. ஆனால் இதையே பார்த்தோன்னா திமுக பல வருஷங்களுக்கு முன்னாடி தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருந்திருக்கு. ஒரு டைம் 2 டைம்லாம் கிடையாது, பல டைம் பண்ணிகிட்டு இருக்காங்க திமுக காரங்க. இவங்களும் அதே மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தில் பார்த்தோம்னா தேங்காயை வச்சு அதுக்கு சூடமெல்லாம் கொளுத்தி மழை வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்களே பார்த்தோன்னா அந்த தேங்காய் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. யார்? பெரியாரை முழுசாக பார்த்தோன்னா கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்ட திமுக காரங்க. அதாவது எப்படின்னா, பெரியாரோட எல்லா கொள்கைகளையும், முக்கியமாக கடவுள் மறுப்பு கொள்கை, இது எல்லாமே பார்த்தோன்னா அவர் எதிர்ப்பார்ல, அது எல்லாமே ஏற்றுக்கிட்ட திமுகவே பார்த்தோன்னா இதை பண்ணிகிட்டு இருக்கு. தளபதியாவது முதலே சொல்லிட்டாரு, நாங்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கை இதில் ஏற்று போகிறது கிடையாது அப்படின்னு. அதனால் அவங்க பண்ணால் கூட பார்த்தோன்னா சரி ஓகே, அவர் தான் முதலே சொல்லிட்டார்ல, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனால் தாவேக்கா மாதிரி பார்த்தோன்னா திமுக இல்லையே. திமுக பெரியாரை முழுமையாக உள்வாங்கின ஒரு கட்சி தானே. அந்த கட்சியிலேயே பார்த்தோன்னா நாங்கள் முழுசாக வர உள்வாங்கி தான் நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் அப்படின்னு மாதிரி, கட்சி நடத்துகிறோம் அப்படின்னு மாதிரி பேசுகிற இவங்க ஆட்களே பார்த்தோன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு பகுத்தறிவு சொல்லித்தாங்கப்பா, அதுக்கப்புறமா பார்த்தோன்னா மற்றவங்கள பேசலாம் அப்படின்னு மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம முதல்ல பண்ணாமல் இருக்குமா அப்படின்றத யாரும் நோட் பண்ணுறதே கிடையாது. உடனே பார்த்தோன்னா இவர் தான் அதை பண்ணார், வேறு யாருமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு பழியை போட்டுருது. அந்த மாதிரி தான் அந்த வைஷ்ணவி பொண்ணு பார்த்தோன்னா தாவேக்கா தொண்டர்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி இருந்துச்சு. அப்போ அதை ட்வீட்டெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா அதை விட அபியூஸ் பண்ணுற மாதிரி தான் பேசி வச்சிருக்கு, கேவலப்படுத்துற மாதிரி மீமெல்லாம் போட்டு பேசி வச்சிருக்கு. அதை பற்றி போட்டிருந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். இதுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளே முதல்ல சரி பண்ணுறது இல்லை, தங்களோட கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறதே முதல்ல பார்க்குறது இல்லை. ஆனால் பார்த்தோன்னா அதுக்குள்ளே தாவேக்கா ஒரு புது கட்சி வந்திருக்கு, அந்த கட்சி பார்த்தோன்னா டிஎம்கே வடிக்குது அப்படின்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் 73 ஆண்டு கால கட்சி பார்த்தோன்னா புதுசாக வந்து டிவிக்கே வடிக்குது. ஆனால் எங்கே கேட்டாலும் பார்த்தோன்னா விஜயெல்லாம் ஒரு ஆளாக, விஜயில் எங்களுக்கு ஆளே கிடையாது, அவர் பார்த்தாலும் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, நாங்கள் 234 அப்படின்றது ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தோம்னா இந்திய லெவலில் இதை ட்ரெண்ட் பண்ணி சோசியல் மீடியாஸில் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னா, பயம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ போட்டியே பார்த்தோன்னா டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான். தளபதி சொன்ன மாதிரி ஏடிஎம்கே பிஜேபியெல்லாம் இடையில எங்கே போச்சுன்னே தெரியல, நாம் தமிழ் கூட எல்லாமே காணாமல் போயிடுச்சு. தாவேக்கா தான் போயிட்டுருக்கு. இது ஒரு சைடு. இதிலெல்லாம் முழுமையாக நம்ம என்ன யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, தாவேக்கா பார்த்தோன்னா முன்னேறி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். திமுக காரங்க விஜய் அவர்கள் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ, விஜய் ரசிகர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களோ அது எல்லாமே திமுக சைடும் இருக்குது, திமுக நபர்கள் மேலேயும் இருக்குது. அதில் ஏதாவது மாற்றம் இருக்கானா? இல்லை. ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் தாவேக்காவுக்கு இருக்குது. தாவேக்கா ஆளுங்கட்சி கிடையாது, டிஎம்கே ஆளுங்கட்சி, இத்தனை வருஷம் அரசியல் பண்ணிட்டு இருக்கிற கட்சி. அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கே பார்த்தோன்னா இது சரி, இது தவறு, இது பகுத்தறிவு அப்படின்னு சொல்லி தெரியாத தற்கூறிங்க இப்போ புதுசாக வந்தவங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அப்படின்னா விஜய் அவர்களுக்கு அரசியல் படுத்த தெரியலையாம தொண்டர்களை. அப்போ திமுகவில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தோன்னா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பார்த்தோன்னா அரசியல் படுத்திட்டாங்களா? அவங்க பேசுகிற பேச்சுகள் பார்த்தோன்னா இதை விட கொச்சையாக இருக்கும், கேவலமாக இருக்கும், இதை விட போயிட்டுருக்கு. இவங்க இன்னமும் பார்த்தோன்னா எதுவுமே பண்ணாத மாதிரியும் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரியும் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் பார்த்தோன்னா நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். இவங்களோட நோக்கமே விஜய் அவர்களை வந்து தேர்தலில் நின்னாலும் வாக்குகளை சிதைக்கிறது கிடையாது, அவரோட பேரையே சிதைக்கணும் அப்படின்றது தான். விஜய் ரசிகர்கள் அப்படின்னாலே இப்படி தான் இருப்பாங்க, விஜய்னாலே இப்படி தான் இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறது, சினிமாவை கொண்டு வந்து அரசியலை புகுத்தி. ஆனால் இங்கே ரியல் லைஃப்லேயே பார்த்தோன்னா தளபதி விஜயோட அதிகமாக நடிக்கிறதுக்கு தான் பார்த்தோன்னா டிஎம்கேல அதிகமான ஆட்கள் இருக்காங்க. இந்த செந்தில் பாலாஜியெல்லாம் பார்த்தோன்னா அரெஸ்ட் பண்ண வராங்கன்னு தெரிஞ்சோடனே ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரியெல்லாம் நடிச்சார். அப்பா, இந்த காலத்தில் கூட பார்த்தோன்னா அந்த மாதிரி நடிப்பெல்லாம் வெளியே வருது. அதுவும் பார்த்தோன்னா நம்மளை நம்ப வைக்கிறாங்க பாருங்களேன். விஜய் அவர் கூட பார்த்தோன்னா திரையில தான் நடிக்கிறாரு, இவர் பார்த்தோன்னா இவங்கெல்லாம் பார்த்தோன்னா தரையிலேயே நடிக்கிறவங்க, அந்த லெவலில் இருக்குது இவங்களோட நடிப்பு. அதுக்குள்ளே பார்த்தோன்னா இவங்க ஏதோ பல ஆண்டு காலமாக அரசியல் கட்சி நடத்திட்டோம், புதுசாக வந்தவர்களெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்னு தற்கூரித்தனமாக பேசுகிறது. சரி, இது ஒரு காமெடி போயிட்டுருக்கு. ஆனால் 2027 எப்படி இருந்தாலும் பார்த்தோன்னா ஆட்சி மாற்றம் தான், அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. ஆனால் பார்த்தோம்னா டிஎம்கே வர வாய்ப்பு இல்லை, டெஃபினட்டாக அது நடக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. ஸோ இந்த மாதிரி
ஃபஸ்ட்டு தான் சரியாக இல்லாமல் மற்றவங்கள சரியாக இல்லை அப்படின்னு பேசுகிறது எந்தளவுக்கு முட்டாள்தனம் அப்படின்னு திமுக காரங்களுக்கு யாராவது சொல்லி புரிய வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதை நீங்கள் சரியாக நினைக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி பிக் டாபிக்ஸ் நம்ம யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் இப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.